உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, நீங்க தானே இந்த வீட்டுல பெரியவங்க. நீங்க எதுவும் சொல்லலையா? எதுவும் பேசலையா? அக்காவை ஏன் போக விட்டீங்க? சொல்லுங்கல்ல. அங்கிள், நீங்க சொல்லுங்க. நீங்க இருக்கும்போது அக்காவை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? சொல்லுங்க அங்கிள். நீ யாரு எங்களை எல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. கிடையாதா? வேற வழி இல்லாம அவளுக்காக நான் தான் பறிஞ்சு பேசிட்டு இருக்கேன். என் அக்கா குடும்பமா நினைக்கிற ஒருத்தவங்க கிட்டதான் இவ்வளவு கெஞ்சி பேசிட்டு இருக்கேன். என் அக்கா உண்மையாவே ரொம்ப பாவம். இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து தனியா இருந்திருக்கா. You just shut up. உன் அக்கா ராமாயணத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கோ போ. அவ எங்களுக்கு அக்கா இல்ல, உனக்கு அக்கா. எங்களுக்கு அவ தரித்திரம், அபசகுனம். என்ன புரிஞ்சதா? அதோட இங்க வந்து என்ன லெக்சர் எல்லாம் குடுக்கற? எல்லாரும் சைலண்டா இருந்தா நீ பேசிக்கிட்டே போவியா? உங்க அக்கா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? தெரியும்ல? ஒபராய் ஃபேமிலியோட ரெபுடேஷனை கெடுத்திருக்கா. இது உனக்கு தெரியாது. ரெபுடேஷன் கெட்டு போச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். சரியா சொன்னீங்க. எனக்கு தான் எதுவுமே கிடையாது. எவ்வளவு வருத்தமா இருக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உயிரை தாண்டி வேற எதுவும் பெருசு இல்லைன்னு எனக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாது. இங்க தானே பூஜை நடந்தது. இங்க தானே அக்காவை கொல்லவும் முயற்சி பண்ணாங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்கல்ல? அன்னைக்கு என் அக்காவோட உயிர் போயிருந்தா உங்களோட மரியாதை, என் அக்காவோட மரியாதை, இந்த வீடோட மரியாதை எல்லாம் போயிருக்குமா? ஏதாவது காப்பாத்திருக்க முடியுமா? ஏதாச்சும் சொல்லுங்க. செத்து போயிருப்பா. உங்களோட மரியாதையை வச்சு அவளை காப்பாத்திருக்க முடியுமா? சொல்லுங்க. இல்லதானே? நீங்க அமைதியா இல்ல. உங்க எல்லாரும் முன்னாடியும் அவதான் அமைதியா இருந்திருக்கா. அவ செத்து போயிருப்பா. அன்னைக்கு அக்காவை காப்பாத்தாம விட்டுருந்தா கண்டிப்பா செத்து போயிருப்பா. இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டாம். ஆனாலும் நான் கேள்வி கேட்பேன். அந்த நேரத்துல ஏன் யாரும் எந்த முடிவும் எடுக்கல? அன்னைக்கு குற்றவாளி குண்டுல யாரையும் ஏன் ஏத்தல? அன்னைக்கு அந்த பூஜை நடந்துச்சு, அன்னைக்கு அந்த தப்பு நடந்துச்சுன்னு யாரும் இந்த வீட்டுல எதுக்காக ஒத்துக்கல? அதே மாதிரி இன்னைக்கும் நடக்குது எல்லாரும் முன்னாடியும். பாட்டிமா, ஆனா, வீரேந்திரன் அங்கிள், நீங்க, இவங்க எல்லாருமே இருந்தீங்க. அதோட ஆயுஷ், நீ கூட எதுவுமே பண்ணல. ஷாலு, ஷாலு, நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. எங்க எல்லாருக்குமே புரியுது. ஆனா நான், மாமா, பாட்டிமா எல்லாரும் நிறைய முயற்சி பண்ணோம். ஆனா தடுக்க முடியல. சாரி. உன்னால வேற என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியுமா, என் அப்பா அம்மானு எல்லாருமே சொல்லுவாங்க. யாராவது உண்மையா இருந்து தனியா இருந்தாங்கன்னா அவங்க தனியா இருக்க மாட்டாங்கன்னு. அவங்க கூட கடவுள் நிப்பாரு. கடவுள் நியாயத்து பக்கம் தான் கை கொடுப்பாரு. நான் அடிச்சு சொல்லுவேன், என் அக்கா தப்பு பண்ணிருக்க மாட்டா, அவ கரெக்டா தான் நடந்துப்பா. அதனால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எங்க 3 பேருக்கும் ஒழுக்கத்தை கத்து கொடுத்திருக்காங்க. எங்க அம்மா அப்பா இததான் கத்து கொடுத்தாங்க. எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிக்கணும். அது தெரியாத ஆளா இருந்தாலும் கஷ்டமான நேரத்துல கை கொடுக்கணும்னு. என்னோட லட்சுமி அக்கா தான் என்னோட அம்மா அப்பா எல்லாமே. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உயிரை கொடுப்பேன். அவளை நான் வெளியே கொண்டு வருவேன். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஷாலு, நீ தனியா இருக்கன்னு யார் சொன்னது? ஆயுஷ், அண்ணியோட முடிவு என்னன்னு உனக்கு தெரியும்ல? லக்ஷ்மி எங்க இருக்காளோ அவ அங்கேயே இருக்கட்டும். ஆயுஷ், நீ இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. லக்ஷ்மியோட தகுதி இந்த வீட்டு மரியாதையை விட பெருசு இல்ல. ஆயுஷ், நான் எடுத்த முடிவுக்கு எதிரா நடந்துக்க போறியா? அதுவும் லக்ஷ்மிக்காக, இந்த பொண்ணுக்காக? நம்ப முடியல. பரவாயில்ல ஆயுஷ், நீ உன் ஃபேமிலியோட மரியாதையை காப்பாத்து. நான் என் அக்காவை காப்பாத்திக்கிறேன். What is happening here? மாமா, பாட்டி, என்ன இது? What is happening? I'm sorry மாமி. I'm really sorry மாமி. உங்க முன்னாடி நான் இந்த டோன்ல இவ்ளோ சத்தமா பேசுறதுக்கு. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்கள யாருமே எதுவுமே சரியா செய்யவே இல்ல. இதெல்லாம் நடக்கிறது எப்படி கண்ணால பாத்துட்டு இருக்குது? அங்க அண்ணி நம்ம ஹோட்டல்ல நம்ம ரெபுடேஷனுக்காக அவங்க ஜெயிலுக்கு. ஆயுஷ், நான் வாயை மூடுன்னு சொன்னேன் இல்லையா? அம்மா, அப்ப நீங்க ஒத்துக்கோங்கம்மா. லக்ஷ்மி அண்ணி எந்த தப்பும் பண்ணல. அவ என்ன பண்ணா என்ன பண்ணலங்கிறது இங்க பிரச்சனை இல்ல. டேமேஜ் நீயே பாக்குறல. அவளால நம்ம எவ்வளவு நஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறோம். நோ மாம், நோ, ஐ அம் சாரி. நஷ்டமா?
எந்த நஷ்டமும் ஏற்படல. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆயுஷ் நீ ரொம்ப பேசுற. மாம் ப்ளீஸ். ஷட் அப் அகனா, ஷட் அப். நானும் பாக்குறேன். ரொம்ப நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். லக்ஷ்மிக்கு முன்னாடி நீ யாரையுமே மதிக்கிறது இல்ல. அண்ட் இவ இந்த மலிஷ்காவ வாய்க்கு வந்தபடி பேசுற. ஆனா அவளுக்கு பொறுமை ஜாஸ்தி. உன்னோட அயோக்கியத்தனத்தை அவ தான் பொறுத்துட்டு போறா. ஆனா அன்னைக்கு முன்னாடி நீ உன்னோட வாயை திறக்க கூடாது. மறந்துடாத ஆயுஷ், நீ இன்னைக்கு நிக்கிறையே இந்த பொசிஷன்ல, இந்த ஸ்டேட்டஸ்ல, அதுக்கு அண்ணி தான் காரணம். ஓகே? போதும் கரிஷ்மா, ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. நோ மாம், நீங்க நடுவுல பேசக்கூடாது. எல்லாரும் இவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆனா அண்ணி முன்னாடி இவன் வாயை திறந்தான்னு வைங்க, நான் இவன் நாக்க அறுத்து போடுவேன். போதும் அண்ணா, போதும்னு சொன்ன. போதும். ஆயுஷ் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கான். அவன் ஒண்ணும் குழந்தை இல்ல, அவன் வளர்ந்துட்டான். அவனாலேயே சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியும். மனுஷாளுங்க எப்படின்னு அவனுக்கும் தெரியும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்க தான் லக்ஷ்மியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, கரெக்டா? கண்டிப்பா ஆமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவளை நான் சரியா புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். லக்ஷ்மியை பத்தி இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவளை புரிஞ்சுக்காம நீதான் தப்பு பண்ற. நான் தப்பு பண்ணல. நான் கொஞ்சம் கூட லேட் பண்ணல. அந்த பொண்ணோட தகுதி தராதரம் என்னங்கறத நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால நான் எடுத்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேன். லக்ஷ்மிக்கு யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது. அவளை காப்பாத்துறேன்னு யாரும் போக கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? அண்ட் பிஃபோர் ஐ ஃபர்கெட், ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க நடந்த விஷயத்தை ரிஷி கிட்ட யாரும் சொல்ல கூடாது. ரிஷி கிட்ட யாரும் எதுவும் சொல்ல கூடாது. அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அவன் ஒருத்தன் தான். அவன் ஒருத்தன் மட்டும் தான் இந்த வீட்ல உங்க எல்லார விடவும் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால ரிஷி கிட்ட யாருமே இது எதையுமே சொல்லக்கூடாது. ஆயுஷ், உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஒருவேளை உன் மூலமா ரிஷிக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். என்னோட அக்கா லட்சுமி, அவ எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவளை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவ எந்த தப்புமே பண்ணல சார். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க சார், ப்ளீஸ். அரெஸ்ட் பண்றது எங்களோட வேலை. நாங்க அதை பண்ணிட்டோம். மத்த வேலையை கோர்ட் பாத்துக்கோம். சரியா? போங்க. ஆனா சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். ஆனா என் அக்கா இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டா. அவ கண்டிப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். அவ நிரபராதி. அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன். அவ எப்பவுமே மத்தவங்களுக்கு தான் உதவி பண்ணுவா. அவளை பத்தி யோசிக்கவே மாட்டா. அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா. நான் தான் சொன்னேன்ல, கோர்ட் தான் இதுக்கப்புறம் முடிவு எடுக்கும்னு. நீங்க போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.